சுப்ரியா பூமிக்கு என்னை விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்த தெரியுமா? நான் வேலைக்கு போனப்பெல்லாம் அவன் என்ன சுத்தி சுத்தி வந்தா. நான் அவளை விரும்புறப்போ ஒரேடியா வேலைக்கு போயிட்டாலே. அவளுக்கு இப்படி நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் என் கூட இருந்த கொஞ்ச நாள் முழுக்க அவன் மேல உயிரா இருந்திருப்ப சுப்ரியா. ஆமா சுப்ரியா, அவ உயிரை விட்டுட்டு என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவளை இழந்து என் உயிர் தான் போக போகுது. மச்சான், உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சுப்ரியா, என்ன உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஆனா நீங்க தான் அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்க. பூமிகாவும் நம்மளோடய இருக்கலாம்னு அவன் சொன்னான். நீங்க தான் அவனை ஏத்துக்கல. ஏதோ விதி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. பூமிகா மலை நாட்டுக்காரி. என் அண்ணன் மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சிருந்தா. ஆனா சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தகுதி பத்தாது. நீங்க 2 பேரும் டாக்டர்ஸ், உங்களுக்குள்ள ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு தான் நாங்களும் உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க ஆசைப்பட்டோம். பூமிகா ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நாங்க நினைச்சோம். என் அண்ணனை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டீங்க. எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. உங்க நினைப்பால என் அண்ணனுக்கு புத்தியே கெட்டு போச்சு. பூமிகா தான் அவ உயிரையே கொடுத்து என் அண்ணனை காப்பாத்திருக்கா. நீங்க இங்கே இருந்து என் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா என் அண்ணனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. யோசிச்சு பாருங்க சுப்ரியா. சுப்ரியா, நீங்க என் அண்ணனை ஆத்மார்த்தமா காதலிச்சிருக்கீங்க. பூமிகா என் அண்ணனோட வாழ்க்கையில கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டா. அவளையே நினைச்சு மிச்ச வாழ்க்கைய கழிக்கிறதுக்கு என் அண்ணன் அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்தல. இந்த அர்ச்சனாவோட பிடிவாதத்தினாலதான் என் அண்ணன் பூமிகாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரே போராட்டமா தான் ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் அவன் வாழ்க்கைய கழிச்சான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வசந்தம் வந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமாயிட்டான். ஆனா பூமிகாவோட பலவித முயற்சிகளால உங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கல சுப்ரியா. இப்போ பூமிகாவே இல்லைங்கிறப்போ என் அண்ணனோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அண்ணன் இழந்த வாழ்க்கைய புதுசா ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கணுமா, இல்லனா மறுபடியும் புத்தி கெட்டு போய் அலையணுமா? நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். மா, நீயும் கொஞ்சம் பேசுமா. சுப்ரியா, என் மகனுக்கு வாழ்க்கை கொடுமா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. நீ அவனுக்கு துணையா இருந்தா போதும். என் மகன் வாழ்க்கையில இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் உன் துணையோட அவன் அடைஞ்சிருவாம்மா. ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து டாக்டர் ஆக்கி அழகு பார்த்துனாங்க. ஒரு பொண்ணால அவனோட வாழ்க்கை வீணாகி போறத பார்க்க சகிக்கல சுப்ரியா.
ராஜாவால தொலைஞ்ச வாழ்க்கை ஓ மூலமா என் மகனுக்கு கிடைக்கணும். ஆமாம்மா, ஓ மூலமா தான் என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நிதானமா நல்லா யோசிச்சு முடிவுக்கு வா. ஆனா அந்த முடிவு அவனுக்கு நல்லதாவே இருக்கணும். உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காதம்மா, நாங்க இருக்கோம். என்ன வந்தாலும் நாங்க உன்னை பார்த்துப்போம். மொத்தத்துல என் மகனுக்கு மனைவியா நீ வேணும். ஆமாம்மா, நீ எனக்கு மருமகளா வரணுமா? என் மக ரோஜாவுக்கு நீ அண்ணியா இருக்கணும். ஆமாம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமியா நீ வந்து இருக்கணும்மா. புரிஞ்சுக்கம்மா, எங்க நிலைமைய நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இனிமே முடிவு உன் கையில தான். இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நாங்க வரோம் அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுற உரிமைய அடுத்த 3 மாசத்துக்குள்ள நீங்க எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில நான் இப்பவே உங்களை அண்ணின்னு கூப்பிடுறேன். நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம்ல? சொல்லுங்க அண்ணி, நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம்ல? கண்டிப்பா நீங்க எனக்கு அந்த உரிமையை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க வரோம் அண்ணி. சுப்ரியா, நீ என் வாழ்க்கையில் ஒரு தென்றல் மாதிரி, ஒரு இதமான காத்து மாதிரி வந்து என் சுவாச பையன் நிரப்பிட்ட. நீதான் அந்த காத்தா இருந்து எனக்கு சுவாசத்தை கொடுத்துட்டு இருக்க. உயிரா இருந்த இந்த ஜீவனை நீதான் வாழ வச்சுக்கிட்டு இருக்க சுப்ரியா. இங்க பாரு, என் ரத்த நாளங்கள்ல ஓடுற ரத்தமா நீதான் இருக்க. நான் இப்போ நடைப்பண்ணமா செத்து போய் கிடக்குறேன். இப்போ நான் வெறும் பூத உடலா இருக்கேன். எனக்கு இப்போ நீதான் உயிர் கொடுக்கணும், வாழ்க்கை கொடுக்கணும். குடுப்பியா சுப்ரியா? மதன், don't get so emotional. You're a doctor. எந்த சூழ்நிலையிலையும் நிதானத்தை இழக்க கூடாது. உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. உங்க பூமிக்காவோட இழப்பு எவ்வளவு பெரிய சோகம்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான பொண்ணு பூமிகா. அவ தண்ணியில தவறி விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் என் இதயமே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவளோட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனாலும் நீங்க இந்த துயரத்துல இருந்து மீண்டு வரணும், எழுந்து நிக்கணும். இதுக்கு என்னாலான மாரல் சப்போர்ட்டை நான் எப்பவும் செய்ய தயாரா இருக்கேன். ஒரு டாக்டரா பல உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கீங்க. நீங்க உங்க கடமையை செய்ய வாங்க. கடவுள் உங்களுக்கு எது நல்லதோ அதை கட்டாயமா செஞ்சு தருவாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா எனக்கும் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து நானும் மீண்டு வரணும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு காலம் ஒரு நல்ல பதில சொல்லும்.
வரேம்மா. சுப்ரியா, போயிட்டு வரேன். நான் வரேன் சுப்ரியா. என்ன கலெக்டர்மா, சௌக்கியமா? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சௌக்கியமா தான் இருப்பாங்க. நான் சௌக்கியமா மட்டும் இல்ல, நல்லா சந்தோஷமாவும் இருக்கேன். இது உன் கையில விலங்கு மாற்ற வரைக்கும் தான். ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா சந்தோஷமும் வாடி வத்தி வதங்கி போயிடும். அர்ச்சனா, நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புற கனவுல இருக்க? அண்ணா, நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போற கனவுல இருக்கேன். சுப்ரியா கிட்ட நான் என் காதல் கணக்க இன்னைக்கு மறுபடியும் ஓபன் பண்ணிட்டேன். ஆமா, சுப்ரியாவை இன்னைக்கு சந்திச்ச கல்லும் கரையிற மாதிரி, அவ மனசு உருகிற மாதிரி பேசினேன். சுப்ரியாவும் என் பேச்ச கேட்டு அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சு உருகிட்டா. அந்த உருக்கத்தை அப்படியே அவ கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடுவேன்ல. தாலி ஏறுறது மட்டும்தான் பாக்கி. அர்ச்சனா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எனக்கும் பூமிகாக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப பூமிகா பாவம் போய் சேர்ந்துட்டா. இப்போ எனக்கும் சுப்ரியாக்கும் நீயே கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பதான் மேல போன பூமிகாவோட ஆத்மா சாந்தி அடையும். சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஏலகிரியில எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சியாமே, பூமிகாவ நான் கொலை பண்ணதுக்கான ஆதாரத்தை தெரியாமே. என்ன கலெக்டர்மா, ஏதாவது கிடைச்சதா? இப்போ கிடைக்கலனாலும் எப்பவுமே கிடைக்காம போயிடாது. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, இனி அதிகாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. அம்மா அர்ச்சனா, ஆதாரத்தை தேடி அலையறியா? ஆனா உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன் தெரியுமா? பூமிகாவோட சுவடு ஏலகிரியோட முடிஞ்சு போச்சுமா. அவ கடைசியா விட்ட உயிர் மூச்சு அப்படியே பபுள் பபுளா தண்ணி விட்டு வெளியேறி காத்தோடு கரைஞ்சு போச்சுமா. அம்மா அர்ச்சனா, இல்லாத ஒரு ஆதாரத்தை தேடி நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? உன்னே நம்பி உனக்கு வாழ்க்கப்பட்டு படிப்பறிவு இல்லாத வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புற பூமிகாவ இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டு போன்ல ஜாலியா பேசிட்டு இருக்கியே, ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? பூமிகாவோட இழப்பு உன்னை சும்மாவே விடாது. கலெக்டர், நாங்களாம் டாக்டர்ஸ், உயிரோட விளையாடுறவங்க. உயிரை காப்பாத்துறதும் உயிரை விடுறதும், இந்த ஜனனம் மரணம், நாங்களாம் ரெண்டையுமே பாக்குறவங்க. பூமிகாவோட ஜனனம் மரணம் அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதனால பூமிகாவை தெரிய அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டா அர்ச்சனா. அதனால எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்களை மிரட்டி ஆதாரத்தை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. மதன், இனிமேதான் நான் உன்னோட பாவ கணக்க ஆரம்பிச்சு வைக்க போறேன்.
நீ பூமிகாக்கு செஞ்ச பாவ கணக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சுப்ரியா கழுத்துல தாலி கட்டுற கனவை அடியோட கலைச்சிடு. இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது. அந்த டாக்டர் போய் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்குதே. அர்ச்சனா கிட்ட வம்ப வளர்க்குறா. கலெக்டருங்கிற ஒரு மறுவாதை கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறா. மறுபடியும் நான் கரடி வேஷம் போட்டு அவன் 2 காட்டு காட்டினா தான் அடங்குவான் போல இருக்குது. வாரேன்டா, கரடி வேஷத்தோட வாரேன். போ. வணக்கம்மா. மேடம், இவன் பேர் ராஜசேகர். இவன் அந்த ஏரியில 10 வருஷமா போட் ஓட்டிட்டு இருக்கான். இவனோட போட்ல தான் மதனும் பூமிக்கும் சவாரி போயிருக்காங்க. நீங்க மதனுக்கு கொடுத்தது பழைய போட்டா புது போட்டா? அம்மா, போட்டு வாங்கி 1 வருஷம் ஆகுதுங்கம்மா. போட்டு நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. மதன் சார் அதிகமாக பணம் தரேன்னு சொன்னதுனால அவர்கிட்ட போட்டோ படித்தேன். அதுதாங்கம்மா தப்பா போயிடுச்சு. அவருக்கு கொடுத்ததுனால என் போட்டு கொலைப்பழி வந்துச்சுங்கம்மா. அதுதாங்கம்மா மனசு கஷ்டமா இருக்குது. கொலைப்பழி போட்டுக்கு ஏன் வரப்போகுது? நீங்க மதனுக்கு போட்டு கொடுத்ததுனாலதான் பூமிகா இறந்ததுக்கு காரணம்னு நான் சொல்றேன். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கலெக்டர் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சார் சொன்னாரு. அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்லம்மா. ரொம்ப பயந்து போயிருக்கிறோம்மா. நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. கலெக்டர் அம்மா, நீங்க என்ன கேட்டாலும் உண்மையை சொல்றோம்மா. போட்ல மதன் பூமிகாவை தவிர வேற யாராவது கூட போனாங்களா? அவர் மனைவி மட்டும்தான் மதன் சார் கூட போனாங்கம்மா. அவங்க போட்ல போகும்போது மதன் பூமிகாவை தண்ணியில தள்ளி விட்டுட்டு மதன் மட்டும் தனியா வருவார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே? ஐயோ, முன்னாடியே தெரிஞ்சதுன்னா போட்டை கொடுத்துக்க மாட்டோங்கம்மா. சத்தியமா கொடுத்துக்க மாட்டோங்கம்மா. அந்த பொண்ணு விழுந்ததும் தெரிஞ்சதா கூட நாங்க எல்லாரும் ஓடி போய் ஏரியில குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்கம்மா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் மதன் சார் திரும்பி படகுல வந்தாரு. நான் அவர்கிட்ட போயிட்டு 2 பேர் தானே படகுல போனீங்க, நீங்க மட்டும் தனியா வரீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவரு என் பொண்டாட்டி தண்ணியில தவறி வந்து செத்து போட்டாருன்னு சொன்னாருங்கம்மா. அவரு அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு திக்குனாகி போச்சுமா. நானும் என் கூட இருந்த 2-3 படகுக்காரெல்லாம் போய் தண்ணியில குச்சி தேடி பார்த்தோம். ஆனா மதன் சார் பொண்டாட்டி மட்டும் கிடைக்கவே இல்லைங்கம்மா. நீங்க மதனுக்கு போட்டு கொடுக்காம இருந்திருந்தா மதன் மனைவி செத்துருக்க மாட்டாங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். மதன் சார்ட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் சார். அவர் தான் கேட்கல. அவர் என்கிட்ட என் பொண்டாட்டி நானும் தனியா போனேன்னு என் பொண்டாட்டி ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொன்னார் சார். சரி, புருஷன் பொண்டாட்டி தனியா ஏரியில போய் சந்தோஷமா இருப்பாங்க தான் என் படகை கொடுத்து அனுப்பிச்சேன். வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க சார். போட்டுக்கு வாடகையா மதன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அது 2000 ரூபாய் கொடுத்தாருங்கம்மா. அது போட் வாடகைக்கு. இந்த கொலையை மறைக்க எவ்வளவு பணம் கொடுத்தாரு? ஐயோ ஆமாமா, என்னம்மா சொல்றீங்க? ஏன் மேல போய் சந்தேகப்படுறீங்க? அந்த மாதிரிலாம் இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுங்கம்மா. கொலையை மறைக்க எவ்வளவு பணம் வாங்கினீங்கன்னு நான் கேக்குறேன். இது சொல்றீங்களா இல்ல நேரா ஜெயிலுக்கு போறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, நான் அந்த மாதிரி எந்த பணமும் வாங்கலம்மா. 2000 ரூபாய் மட்டும்தான் நான் வாங்கினேன். இந்தாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மதனுடைய அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. அதுக்கான ஆதாரம் இதா இருக்குது. என்ன சொல்றீங்க? ஏய், இதுக்கு மேல உண்மையை சொல்ல தோலை உரிச்சு விடும் பாத்துக்கோ. ஆதாரத்தோட கேக்குறாங்கல்ல, நடந்தது என்னன்னு உண்மை சொல்றா. ஏய், சொல்றா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேம்மா, சொல்றேன். மதன் சார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது கொலை பண்றதுக்கு இல்லம்மா, பூமி அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு. நானும் தண்ணியில குச்சி பூமி அம்மாவை காப்பாத்திட்டேன். மதன் சார் ஏரிக்கரை கடைக்கோட்டில் நின்றுட்டு இருந்தாருங்கம்மா. நான் பூமி அம்மாவை தூக்கி போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேங்கம்மா.
சரி நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. வரேங்கம்மா. வாடா